ஹாய் கேஸ், நான் வந்து வீடியோவில் அதாவது நீங்கள் வந்து எப்சான் எல் சீரிஸ் மாடல் பிரிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து சேம் மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இங்க் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பிளாக், எல்லோ, மெஜெண்டா, சியான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இங்க் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இங்கை ஃபில் பண்ணிட்டு கூட பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், மெஜெண்டா வந்து ஃபஸ்ட்டில் உள்ள பிளாக்கையும் தேர்டில் உள்ள மெஜெண்டாவையும் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராங்காக ஃபில் பண்ண முடியாது. இங்கை வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான இதுதான் பொசிஷன் தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ இங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இங்க் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் இடத்துல வந்து பிளாக், எல்லோ, மெஜெண்டா, சியான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இங்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து சும்மா லைட்டாக வச்சாவே போதும், உங்களுக்கு வந்து இங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். சும்மா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இங்க் வந்து கீழே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். பிரிண்டரோட ப்ளக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க் பேட் எரர் லைட் வரும், இங்க் லைட் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் கிட்ட இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து இங்க் வந்து போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணணும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிக்கிருக்கா, ரெட் லைட் வந்து எரிஞ்சிக்கிருக்கா, அது வந்து ஆஃப் ஆகிற வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரை வந்து கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள்.